என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் சார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பாஜக ஒரு பரப்புரை எடுக்கிறாங்க, 7 கட்ட தேர்தல் பலது சொன்னாலும் இன்னைக்கு பிராந்திய கட்சிகள் பெருசா இருக்கு. இந்த இந்தியா கூட்டணி வலுவா வருவதற்கு முதல்ல இருந்து திமுகவும் பெரிய அங்கமாவே இருந்திருக்கு. ஆக இந்த தேர்தலில் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மத்தியில் ஆட்சி மாற்றம், மக்கள் வெறுப்பா இருக்காங்கன்னு. நீங்க ஒட்டுமொத்தமா 7ஆம் கட்டம் நாளையோட முடிகிறது. உங்களுடைய பார்வையில் இந்த 7 கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணி வர்சஸ் பாஜக எப்படி இருந்துச்சு? இந்த மாநில கட்சிகளை வலுவாக்கியதுல முக்கிய பங்கு மோடிக்கு தான் சொல்லணும். அவருக்கு தான் அந்த உரிமை உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய செயல்கள்னாலதான் மக்கள் வெறுப்புற்று இன்றைக்கு ஒரு மோடி நெருப்பு நாட்டில் ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி பரவிட்டு தகிச்சுக்கிட்டு இருக்கு நாடு. இவருடைய கடைசியில ஒரு கதாநாயகன் எப்படி ஒரு வில்லனாகி கடைசியில காமெடினா மாறுவாங்க. அது போல அவருடைய ரோல் மிக தரம் கட்டு போயிடுச்சு. சரியா சொன்னாரு மன்மோகன் சிங் முதல்ல பண மதிப்பெடுக்கும் போது இட் இஸ் ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்னாரு. எல்லாரும் இன்னைக்கு உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே போலதான் இந்த சொல்லுகிறார். இன்றைக்கு இவருடைய இதை போல ஒருவரை கருத்தில் ஒரு பிரதமரை மிக மோசமான பிரதமரை நாடு கண்டதில்லைன்னு சொல்றாரு. வெறுத்து போய் சொல்றாரு. இங்க ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டது வைத்தியலிங்கம் சார். தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு முன்னதாக பேசப்பட்ட விஷயம், தென்னகத்துல கால் வைக்க முடியாது பாஜகவால. தென்னகம் கர்நாடகத்திலும் அவங்க தோல்வி அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்ற இடத்துல அது போச்சு. ஆனா பாஜக சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, 7 கட்ட தேர்தல் முடிஞ்ச பின்பு தென்னகத்திலும் தமிழ்நாட்டிலும் தாமரை மலரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சென்ற முறை கர்நாடகத்துல வென்ற அளவு மீண்டும் வெல்வோம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. தெலுங்கானாவில் 4 சீட்டு மறுபடியும் வருகிற நம்பிக்கை அவங்களுக்கே கிடையாது. இதெல்லாம் இப்போ ஏதோ 1-2 தப்பி தவறி 96ல வேலை ஜெயிச்ச மாதிரி சொன்னா அதெல்லாம் கணக்குல கிடையாது. அதனால இப்போ எண்டெல்லாம் மக்களை ஏற்றுக்கொள்ளப்படுத்தாக்குறதுனா இந்த வெறுப்புங்கிறது இங்க மட்டும் இல்ல. நான் சொல்றது அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டே இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்ல, மேற்கு மாநிலங்கள்ல எல்லாத்தையும் பரவி இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா மாநில கட்சிகளை இன்னைக்கு ஹேமந்த் சோரனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் உள்ள வச்சாதான் வெற்றி பெற முடியுங்கிற அந்த நினைப்புலதான் கணக்குலதான் அவர் இந்த காரியங்களை உள்ள வச்சா 2 பேரையும். ஆனா அது இன்றைக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலையிட்டு வந்த பிறகு கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த வரவேற்பு அவரை அசர வைத்திருக்கிறது. இன்னைக்கு அவர் மீது வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் இதுவரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது. 7 லட்சம் கோடி ஊழல்ல இருந்து ஒவ்வொரு ஊழல் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல அவர் செய்யாதது சுட்டிக்காட்டிய கூட எங்கேயும் அதற்கெல்லாம் அவர் பதில் சொன்னதே கிடையாது. இப்போ அந்த வளர்ச்சிங்கிறதே விட்டுட்டு நண்பர்கள் சுட்டிக்காட்டியது போல எரும பிள்ளை பத்துகிறது இந்த லெவலுக்கு போய் இப்போ எங்க வந்துட்டாரு. இப்போ ராகுல் காந்தி குடும்பத்தை விமர்சிக்கிறது, காங்கிரஸையும் முஸ்லிம்களையும் திட்டுறதை தவிர வேறு ஏதேனும் உருப்படியான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த முறை 400க்கும் மேல அப்படின்ற ஒரு 400க்கும் மேல அப்படின்ற ஒரு அவருடைய அறிவின் தரத்துக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் மன்னிக்கணும். ஆனாலும் கூட சொல்ல வேண்டியிருக்கு. அறிவின் தரத்துக்கு ஒரே ஒரு சான்றுகோள், அதாவது நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரத்தின் இந்திய நாட்டின் தந்தை. அவர் நோட்ல அவர் பெயர் படத்துல தான் நாடு நம்மளுடைய கரன்சியே இருக்கு. 70 நாடுகளுக்கு மேல அவருடைய சிலைகள் இருக்கிறது. இத்தனைக்கு பிறகு நரேந்திர மோடி சொல்றாரு 82ல காந்தி படம் வந்த பிறகுதான் காந்தியை பத்தி உலகம் அறிஞ்சுக்கிட்டுங்கிறாரு. இதை எப்படி விமர்சிப்பதுன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு பாமரத்தனமாகவா ஒரு பிரதமர் இருக்க முடியும்? நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், இது பிராந்திய கட்சிகள் வர்சஸ் மோடி, காங்கிரஸ் துணையோடு அப்படின்னு தான் இந்த தேர்தல் இருந்துச்சா? அப்படி இப்போ காங்கிரஸ் முந்தைய காங்கிரஸ் இல்லைங்க. இப்போ இந்த அடால்ஃப் ஹிட்லர், பெனிட்டோ முசோலினி இவருடைய ஆக்ரோஷமான பேச்சுக்களை நம்ம கேட்டிருக்கோம். கடைசியில் அவருடைய முடிவு என்ன ஆச்சு? அதை அதிகம் உலகம் தெரிந்து கொண்டது. இப்போ இது இவர் நவீன ஹிட்லர், நவீன முசோலினி. ஆனா ஒரு மாறிய முசோலினி அப்படிதான் நான் சொல்லுவேன். குற்றச்சாட்டா நீங்க சொன்னா கூட புரியுது சார். நான் சொல்றேன் சுருக்கம் அமெரிக்காவில் உள்ளது போல அல்ல. நாடு துண்டாடு சொல்றாரு. அமெரிக்காவில் பிரிந்து போகும் உரிமை இருக்கிற அரசியல் சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நான் சொல்றேன் இந்தியாவிலும் அதை போல
பிரிந்து போகும் உரிமை உடைய மாநிலங்களை ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்போது கூட நாங்கள் பிரிந்து போக மாட்டோம், நீ யார் எங்களை பிரிந்து போக சொல்வது என்று சொல்லுகிற மனநிலையில் தான் மாநிலங்கள் இருக்க வேண்டும், இருக்கும். அப்போதுதான் அதுதான் உண்மையான சுதந்திரம். நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி சார், நன்றி வைத்திலிங்கம் சார். அதனால இப்பொழுது இருக்கிற நிலையில மாற்றங்கள் ஏதாவது கடைசி சொல்லுங்க. இந்த கூச்சல் கூச்சல் என்பது போல இந்த ஆரவாரம் பணபலம் இதெல்லாம் வச்சு மோடி வந்து ஒரு மாயை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்காங்க. மாயை தோற்றம். நான் வரேன். அதுதான் கடைசி. நன்றி நன்றி நன்றி. நான் ரவீந்திரன் சார் ரெண்டே விஷயம் தான் சார். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக ஒரு அணியை உருவாக்கி காட்டுவார். இந்தியா கூட்டணிக்கு ஒரு உத்வேகம், அதாவது ஒரு நோக்கு இல்ல, அவங்க டிஸ்ஜாயிண்டடா இருக்காங்க, பல பேர் பல திசையில இருக்காங்கன்றதுதான் டால்பின்ஸ் இதனுடைய வாதமா இருக்கு. அது எப்படி வாக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதனாலதான் நாங்க தைரியமா இருக்கோம் 400 மேல அப்படின்றாரு. வாஸ் தேர் a lack of coordination sir in India alliance this election? அதாவது அவரே வந்து மறைமுகமாக ஒப்புக்கொள்கிற உண்மை என்னன்னா, நாங்கள் சாதனையின் அடிப்படையில் வாக்குகள் கேட்கல, அதன் அடிப்படையில நாங்க வந்து வெல்லுவோம் என்று நாங்கள் நம்பல, உங்களுடைய ஒற்றுமை இன்மை எங்களை ஆட்சிக்கு கொண்டு வரும், இதுதான் அவர் சொல்ற அர்த்தம். அது உண்மை அல்ல. ஏன்னா இப்பொழுது இது வந்து எப்படி இருந்தாலும் இந்த எதிர்கட்சிகளாக தலைவர்கள் எல்லாம் ஒரு கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். அது மமதாவாக இருந்தாலும் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் இன்னும் உள் முரண்பாடுகள் சில இருந்தாலும் கம்யூனிஸ்ட் சொல்லலாம், கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் இதெல்லாம் with all the differences of opinion ஒரு கருத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். என்னன்னா பிரிவென்ட் மோடி, மோடியை தடை செய்வோம், அதில் உறுதியாக அதற்கு என்ன தேவையோ அதை இவர்கள் செய்வார்கள், அதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை இவர்கள் உறுதியாக செய்வார்கள். எனவே இது அது மட்டுமல்ல, பாசிட்டிவா இந்த தேர்தலில் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று தலைவர் தளபதியே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். இது புதிய காங்கிரஸ், ஒரு புத்துணர்வு மிக்க ராகுல் காந்தி கார்கே காங்கிரஸ். இந்த கார்கே காங்கிரஸ் பழைய தவறுகளை எல்லாம் நீக்கிவிட்டு வந்திருக்கிறது. அவர்கள் நீக்கிவிட்டு ஒரு புத்துணர்ச்சியை ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த எழுச்சிக்கு மாநில கட்சிகள் துணை நிற்கின்றன. இத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வந்தா கூட பரவாயில்லை என்ற நிலைக்கு மனநிலை நல்ல ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வந்தால் பரவாயில்லை என்ற மனநிலைக்கு மக்கள் வருவாங்க. வேண்டுமா இல்ல ஆண்டுக்கு ஒரு நல்லவர் வேண்டுமா, 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆள வேண்டிய வஞ்சகர் வேண்டுமா என்ற கேள்விக்கு மக்கள் இப்படி எடுப்பார்கள். ஏன்னா இது நம்முடைய ரொம்ப வார்த்தையில ரொம்ப வைத்திலிங்கம் அண்ணா அந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்கண்ணா. நான் இந்த வார்த்தைகளை செய்வதற்கு கொஞ்சம் உறுத்தல் இருக்கிறோம். ஏன்னா காரணம் என்னன்னா, இது மோடியின் மீதான குற்றச்சாட்டு இல்லைங்கிறதையும் அவரை ஆட்டுவிக்கிற சக்தியின் மீதான குற்றச்சாட்டுங்கிறதையும் அவருக்கு உள்ளுணர்வு தெரியும். அதான் அவருக்கு சொல்ல முடியாது. அதாவது அவர் மோடி இல்ல, யோகியா இல்ல, இவர்கள் எல்லாம் பொம்மைகள். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியுங்கிறதா உண்மை. நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதாவது அதனால உண்மையான சக்தி பாசிச சக்தி என்ன யாரு, மோடி ஒரு ஆர்கனைசேஷனா இல்ல ஆர்எஸ்எஸ் தானே. நன்றி சார். ஆட்டு வைக்கிற அவங்க மீது உள்ள கோபம் நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். மறைந்து நின்று விடுவது, அந்த மறைந்திருக்கிற ஆபத்து தான் மிக மோசம். நான் புரிஞ்சுக்கிறேன்.